வெல்கம் டு சாய் கிரியேஷன். வாங்க எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காவை நான் இந்த மாதிரி 4 ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த ஆயிலில் ஆட் பண்ணி கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் வதக்கிறதுக்கும் டேஸ்ட்டுக்காகவும் நான் இந்த சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் லிட்டை க்ளோஸ் பண்ணுறேன். அந்த சவுண்டெல்லாம் கொஞ்சம் இதுவான பிறகு இதுக்கப்புறம் நல்லா இதில் வதக்குறேன். இந்த எண்ணெயிலே நல்லா வதக்குனேன்னா இதில் அப்படி கலர் சேஞ்ச் ஆகும். இந்த ஆயிலும் இந்த சால்ட்டுமே இதுக்குள்ளே மிக்ஸ் ஆகி அதில் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இதுலேயே பாதி வெந்துட்டுருக்கும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் எடுத்துடுறேன். இப்போது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கலரு. இந்த ஸ்டேஜில் தான் எடுக்கணும். இது யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். புதுசாக குக் பண்ணுறோம் எனக்கு சமைக்கவே தெரியலன்றவங்க கூட இது ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக உளுந்தும் வெந்தயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 10 மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கட்டி பெருங்காயத்தை இதில் எண்ணெயிலேயே அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் அப்படியே ஆயிலே லைட்டாக வதக்கி விடுறேன். எனக்கு எப்போவுமே குழம்புல பெருங்காயத்தூளும் இல்லை பெருங்காய கட்டி ஆட் பண்ணது வழக்கம். இந்த காரக்குழம்புலாம் ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டையும் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா இதில் வதக்கிட்ட பிறகு ஒரு 18-20 சின்ன வெங்காயத்தை இதுலேயே சேர்த்துக்கிட்டு எண்ணெயிலேயே நல்லா இந்த பாருங்க இப்படி வதக்கி விடுறேன். அதுக்கப்புறம் இந்த பாருங்க இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி இதுலேயே சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயமும் பூண்டும் பாருங்கள் இதை நல்லா வதங்கிட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூட இந்த தக்காளியும் சேர்த்து நல்லா இதுலேயே வதக்கிடுறேன் பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜை வரும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து இந்த ஸ்டேஜில் நான் மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூனுக்கு சேர்க்குறேன். அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் இது கூடயே நல்லா இந்த ஆயிலே அப்படியே கலரி விடுங்க. ஏன்னா இதில் இருக்கிற ரா ஸ்மெல் இந்த ஸ்டேஜ்லேயே இது நல்லா கலரி விட்டாவே போயிடும். ஸோ இந்த எண்ணெயிலே ஃபுல்லாக இது கலர்னிங்கன்னா இந்த மிளகாத்தூள் இந்த ஃப்ளேவர் எல்லாமே இதில் மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஒரு பெரிய லெமன் சைஸ்க்கு புளியை ஊற வச்சுருக்கேன். ஸோ அந்த வாட்டரையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கிறேன். நான் நல்லா கரைச்சி இந்த வாட்டரை இதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் கருவேப்பிலையும் சேர்த்துக்கினேன். இதில் நல்லா கொதிச்சு வரும். அதில் ஒரு திக் ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி கத்திரிக்காவை வதக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா எண்ணெயில், அதை சேர்த்துட்டு நல்ல கொதி வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜில் நான் இந்த வெல்லத்தை ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக இந்த வெல்லத்தை ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு நம்ம கடைசியாக நம்மளுடைய குழம்பை சர்வ் பண்ண வேண்டியதான். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.